अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது கேள்வி, சஹாபாக்கள் காலத்தில் எழுதப்பட்ட அரபு மொழி எழுத்து அமைப்பு வேறு, இப்போ உள்ள அரபு மொழி வேறு என்று சொன்னீர்கள். ஆனால் உச்சரிப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. இதே போல் தமிழில் குர்ஆனை எழுதி படிக்கலாமா? உதாரணத்திற்கு தமிழே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எந்த மொழியில் வேண்டாலும் எழுதி படிக்கலாம், அதில் தப்பில்லை. ஆனால் ஒவ்வொரு மொழியிலையும் சில எழுத்துக்கள் வேறு மொழி உச்சரிப்பில் கிடைக்காது. தமிழில் உள்ள ழான்னு சொல்கிறோம்ல, அது அரபியில் கிடைக்காது. தமிழில் டானா சொல்கிறோம், டானா தமிழில் அரபியில் சொல்ல முடியுமா? தமிழில் தான் படம்னு இருக்கும், அவன் பதம்னு தான் அவன் படிப்பான். அவன் பாஷையில் என்ன இல்லை, அந்த டானாவெலாம் கிடையாது. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒரு மொழிக்கு கூடுதலாக இருக்கும். இப்போ அரபு மொழி எழுத்து அப்படியே நீங்கள் தமிழில் எழுதினால் எப்போ இது சரியாக வரும்னு கேட்டால், அரபியில் உள்ள எல்லா எழுத்துக்கும் சமமான தமிழ் எழுத்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும், உச்சரிக்க முடியும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் நம்ம தமிழில் எழுதுவதன் மூலமாக வேறு மாதிரி வாசிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். உதாரணமாக இந்த ஹாடா இந்த தொண்டையிலேருந்து வரணும். இந்த ஹா என்ற எழுத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் தமிழில் எந்த எழுத்தை போட்டு எழுதுவீங்க? காணாவை தான் போட்டு எழுதுவீங்க. காணாவை எழுதுனீங்கன்னா ஹாலிக் என்பதை காலிக்குன்று தான் வாசிப்பான். அப்போ அந்த தமிழில் இல்லை. அது தமிழ் குறைன்னு எடுத்துக்கூடாது. தமிழில் உள்ள பல எழுத்து அரபிலையும் இருக்காது. எந்த ஒரு மொழியில் உள்ள எழுத்துக்கள்லையும் ஒரு 1 2 5 6 எழுத்துக்கள் வேறு மொழியில் அந்த உச்சரிப்பு கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த குர்ஆனை உருதுல எழுதி படிக்கலாமான்னு கேட்டால் படிக்க முடியும். ஏன்னு கேட்டால் உருதுல எல்லா எழுத்துமே இருக்குது. அரபியில் இருக்கிற எல்லா எழுத்தும் அதை விட கூடுதலாகவும் உருது மொழியில் இருக்கிறது, பாரசீக மொழியில் இருக்கிறது. இப்படி எந்த மொழியில் அதுக்கு ஈக்குவலான எழுத்து அப்படியே இருக்கிறதோ அந்த மொழியில் எழுதி படிக்கிறது என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ், மலையாளம் இதிலெல்லாம் நம்ம எழுதுகிறோம் என்று சொன்னால் அதில் அந்த அந்த உச்சரிப்பு எல்லா உச்சரிப்பும் கிடைக்காது. இந்த கைன காங்கிறோம், இந்த காங்கிறதுக்கு என்ன தமிழ் வார்த்தை, தமிழ் எழுத்து என்ன இல்லை. அது மாதிரி தால்ங்கிறோம், அது கிடையாது. ஜாங்கிறோம், ஜாங்கிற எழுத்து இங்கிலீஷில் செட்டு போடுற மாதிரி தமிழில் ஒரு எழுத்தை போட முடியாது. அதனால தான் அந்த தமிழில் அப்படி எழுதி போட்டோம் என்று சொன்னால் அது சரியான உச்சரிப்போடு நமக்கு வாசிக்க முடியாது. அதை விட அரபியிலேயே குர்ஆன் வாசிக்க ரொம்ப எளிது தான். குர்ஆனை அந்த காலத்து முறையில் ஆல்சபரா பேசவரப்பான்னு ஒரு டைப்பாக சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி முறையினால் படிக்காமல் விட்டுருப்பீங்க. இப்போ எல்லாம் ஒரு 3 நாள் ஒதுக்கினா படிச்சிடலாம். இந்த ஊரடங்கு நேரத்தில் கொஞ்சம் குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு, அல்லது குர்ஆனை எளிதில் ஓதிட அப்படின்னு சொல்லி ஒரு CD போட்டிருக்கிறோம். அது நம்ம onlinepj.in இருக்கிறது. அதை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் குர்ஆனை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம், ஒரு நோட் புக் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதை எழுதி படித்தீங்கன்னா 1 நாள் 2 நாளில் ஒரு ப்ராக்டிஸில் 1 வாரத்தில் குர்ஆன் வாசிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த உச்சரிப்பு சரியான முறையில் கிடைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிடங்கிறத தமிழ்லேயே விளக்கம் கொடுத்த ஒரு புஸ்தகமும் போட்டிருக்கிறோம். அதுவும் ஆன்லைனில் கிடைக்கும், அல்லது நம்ம புக் ஸ்டால்கள்லையும் கிடைக்கும். அதுக்கு CDயும் போட்டிருக்கிறோம். அந்த CD புக்கு 2மே நம்முடைய இணையதளத்தில் இருக்கிறது. நீங்கள் இலவசமாக என்ன செய்யலாம், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து கொள்ளலாம். அந்த மாதிரி படிச்சிங்கன்னு சொன்னால் தான் உச்சரிப்பு கரெக்டாக வரும். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஹாலிக்குன்னு எழுத ஒருத்தன் காலிக்குன்னு படிப்பான், அதுக்கு படிக்காமல் இருந்துடலாம். அந்த மாதிரி வந்துடுன்ற காரணத்தினால தான் தமிழில் அந்த மாதிரி போடுவது முடியலை. அந்த எழுத்துக்கள் இல்லை, அதுதான் காரணம். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகள் 7 வயதில் இருந்தே தொழுகை கடமையா? 10 வயதிலிருந்து கடமை, 7 வயதிலிருந்தே கடமை என்றும் 10 வயதிலிருந்து கட்டாய கடமை என்றும் சொல்வது உண்மையா? இல்லை என்றால் எப்போதிலிருந்து கடமை அப்படின்னு கேட்குறாங்க.
தொழுகை மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அவன் பருவ வயசை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயசை அடைகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கடமையும் கிடையாது மார்க்கத்தில். கடமை ஒரு சுமத்துவதாக இருந்தால் அதுக்குரிய தகுதி வந்த பிறகு தான் சுமத்துவாங்க. உலகத்தில் வந்து இந்த மைனர் மேஜர்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த கணக்கை விட இறைவன் என்ன கணக்கு வைக்கிறான்னா, பருவ வயசுங்கிறது உடற்கூரை வைத்து செய்கிறது தான் சரியான கணக்காக இருக்கும். பருவ வயசு அடையும் போது அவன்கிட்ட ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம், ஒரு பக்குவம், ஒரு முதிர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது. அந்த ஒரு அடிப்படையில் பருவ வயசு அடைகிறதை அளவுகோலாக வைத்து தான் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. தொழுகையாக இருந்தாலும் அவனுக்கு 10 வயசுலாம் கடமை கிடையாது, 7 கடமை கிடையாது, 12 கடமை கிடையாது. எப்போ கடமைன்னு கேட்டால், எப்போ பருவ வயசை அடைகிறானோ, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பருவ வயசை அடைந்தவொன்னு தான் கடமைங்கிறது பொதுவான ஒரு விதி. எல்லா சட்டங்களுக்கும், தொழுகைக்கு மட்டும் இல்லை, நோன்புக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்கும் இதுதான் சட்டம். ஜக்காத்தை தவிர அது பொருளாதாரத்திற்குரிய கடமை என்கிற காரணத்தினால், ஏழைகளுடைய ஹக்கு அதில் இருக்கிறது என்ற காரணத்தினால் அது மாத்திரம்தான் குழந்தையாக இருந்தாலும் கொடுக்கணும். குழந்தை கொடுக்காது, யார் கார்டியனாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த ஜக்காத்தை கொடுத்துடணும். மற்ற எந்த இபாதத்தை தஸ்பீக்கு இதுக்கு என்ன நீங்கள் சொன்னாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பருவ வயசு அடையணும். இது எங்கே இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ருஃபியல் கலமு அன் சலாதின், 3 நபர்களை விட்டும் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அது எழுதுகோல்னா நன்மை தீமைகளை பதிவு செய்கிற எழுதுகோல். அது எழுதுறதுக்கல்ல, ஏற்பாடு செஞ்சுருக்கான்ல, அது 3 பேர் விஷயத்தில் தூக்கிடுவான்ல, எழுத மாட்டான். அது யார் 3 பேர் என்றால், அனின் நாயிமி ஹத்தா எஸ்தைக்கில, ஒரு தூங்குறவன் முழிக்கிற வரைக்கும் அதில் எழுத மாட்டான். தூங்கிட்டான்னு சொன்னால் தூக்கு பேனா வேண்டுவான், எழுதாத. தூக்கத்தில் என்ன வேண்டாலும் பண்ணட்டும், கை காலை ஊட்ட ஒரு அடிப்பான், என்ன வேண்டாலும் குளருவான், திட்டுவான் யாரையாச்சும், அதுக்கெல்லாம் எழுத முடியுமா கணக்கு? அப்போ தூக்கத்தில் வந்து ஒருத்தன் தூங்கி விட்டான் என்று சொன்னால் விழிக்கிற வரைக்கும் அவனை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்படுகிறது. எழுதுகோல் உயர்த்தப்படுகிறதுனா அது பதிவாவதில்லை. அதே மாதிரி வாணி சபியி ஹத்தா எஹத்தலிம, சிறுவன் பருவ வயசு அடைகிற வரைக்கும் அதுவும் உயர்த்தப்பட்டுருது. சிறுவனாக இருக்கிறான், 10 வயசு 11 வயசு 12, அவன் என்ன வேணாலும் ஆடிட்டு போகிறான், அதை வந்து டான்ஸ் ஆடுறான், கூத்தடிக்கிறான், என்னமோ செய்கிறான், அதெல்லாம் எழுதாத. எழுதப்படவே செய்யாது. நன்மைகளை விடுறதும் எழுதப்படாது, தீமைகளை செய்வதும் எழுதப்படாது. 3வது ஆள் யாருன்னா வானில் மஜ்னூனி, பைத்தியக்காரன். எது வரைக்கும்? ஹத்தா ஏக்கில, பைத்தியம் தெளிகிற வரைக்கும். பைத்தியம்டா என்ன? சும்மா மனநோயின்னு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறாங்களே அந்த பைத்தியம் கிடையாது. பைத்தியம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாத்தையும் ஒரு சின்ன அளவில் என்ன இருக்கும்? மனநோய் இருக்கும். ஒரு 1% மனநோய், 2% மனநோய் இல்லாட்டி கூட மனுஷன் இருக்க மாட்டான். எல்லாத்தையும் என்ன இருக்கிறது? மனநோய் இருக்குது. கண்ணாடிக்கு முன்னாடி இப்படி பார்க்குறான், அதே மனநோய் தான். கண்ணாடிக்கு முன்னாடி அவனே சிரிச்சுக்கிடுவான், அவன் முகத்தை பார்த்து அவனை, இதெல்லாம் என்னது? ஒரு சின்ன ஒரு மனநோய். இந்த மனநோய் தேவையான மனநோய். அப்போ அந்த மாதிரியான மனநோய்க்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த மனநோய் என்று சொன்னால், எந்த மனநோய் வந்து மூளையை கெடுத்து அவன் என்ன சொல்கிறான்னு விளங்காமல் புரியாமல் ஒன்று கிடக்க ஒன்று சொல்கிற அளவில் இருக்கிறானோ, வாண்டு சொன்னால் வர்ற அதுக்கு அர்த்தம் தெரியாது, போன்று சொன்னால் அவனுக்கு அர்த்தம் தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறதாக இருந்தால் அவன் என்ன செஞ்சாலும், அவன் தொழுவாட்டாலும் நோன்பு வைக்காட்டாலும் நல்லா என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். அவனுக்கு கடமை அவ்வளோ. 50 வயசு ஆனாலும் சரிதான், அதுக்கு எந்த ஒரு கடமையும் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க? 3 பேரை விட்டும் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு கடமை கிடையாது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சுருக்காங்கன்னா, பெற்றோர்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்னா, முரு அவுலாதுக்கும் பி சலாத்தி, உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். அந்த பிள்ளைக்கு ரசூல்லா ஏவிட்டு போயிருக்கலாம், ரசூல்லா ஏவலையே. அவனுக்கு ரசூல்லா ஏவனா கடமையாகி போயிடும். பெற்றோர் ஏவனாங்கன்னா ட்ரைனிங் ஆகும். அது அவரும் பருவ வயசு அடைஞ்சவருக்கு குழந்தைக்கும் கடமையாக இருந்தால் ரசூல்லா அடைஞ்சிருப்பாங்க, தொழுவுங்கிற கடமைக்குள்ளே அவர் வந்துடுவாங்க. இது யாருக்கு சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முரு, பெற்றோர்களாகிய நீங்கள் ஏவுங்கள், அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏவுங்கள், பிஸ்ஸலாத்தி, தொழுகையை கொண்டு தொழுமாறு கட்டளையிடுங்கள். ஒகும் அபுனாவு சபை சினீன், 7 வயது பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஒரு ஆர்டரை போடுங்க. ஒலரி போகும் அலைகா, அதை விட்டார்கள் என்று சொன்னால் லேசா அடிங்க, அடிங்கன்னு வருது, லேசா அடிங்கன்னு அதுக்கு அர்த்தம். ஏன்னா பொதுவாகவே அடிக்கிறதுக்கு கண்டிஷன் இருக்கிறது. மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்காதீங்க, முகத்தில் அடிக்காதீங்கன்ட்டு அடிக்கிறதுக்கு தனியான ஒரு விதிகள்லாம் இஸ்லாத்தில் இருக்குது.
அந்த விதிக்கு உட்பட்டு நீங்கள் அடியுங்கள். ஒகும் அபுனாவ் ஆஷரின், அவங்க 10 வயசு பிள்ளையா இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவது இருக்குத. இது மார்க்கத்தில் உள்ள கட்டாய கடமை என்பதற்கு இல்லை. இப்படி செஞ்சாதான் அந்த பருவ வயசு அடையும் போது அவன் தொழுவான். சரியா? தொழுகைன்னா நிறைய ஓத வேண்டியது, படிக்க வேண்டியது, மனப்பாடம் செய்ய வேண்டியது, அந்த சட்டங்கள் அறிய வேண்டியது எவ்வளோ இருக்கிறது. இப்போ தாய் சொல்லி 7 வயசில் ஒருத்தன் தொழுவலை, தந்தை சொல்லி 8 வயசில் தொழுவலைன்னா நீ சொன்னியான்னு மட்டும் அவர்கிட்ட கேட்பான். அந்த கடமை அவருக்கு இருக்குது. சொன்ன கேட்க மாட்டேன்ட்டான், கேட்க பற்றி அவனுக்கு நரகத்தில் கூட நல்லா போட மாட்டான். அந்த 8 வயசு 10 வயசு 10 வயசில் மூத்தா போயிட்டான் அந்த பையன். 7லேருந்து 3 வருஷம் நீ தொழுவுன்னு நல்லா கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டான். என்னடா அவனுக்கு கடமையாகலை. கடமையாக இப்போ பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்ன அர்த்தம்? கடமையாகலைன்னு அர்த்தம். அதனால தொழுகைங்கிறது அல்லாஹ் கேள்வி கேட்பான்ங்கிற கடமை எப்போ வரும்னு கேட்டால் பருவ வயசு அடையும் போது வரும். பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம ஒரு 7 வயசுலேருந்து அறிவுரை சொல்லி 10 வயசில் கொஞ்சம் மீறினான்னு சொன்னால் கொஞ்சம் 2 தட்டு தட்டி அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுங்க. அதான் மார்க்கத்தில் இருக்குது. அதை விட்டால் குற்றம் வராது. ஆனால் ஏவ தவறுனால் இவங்களுக்கு குற்றம் வரும். ஏன் ஏவலை, ஏன் சொல்லி கொடுக்கல, ஏன் அந்த ட்ரைனிங் கொடுக்கல, அப்படி தான் மார்க்கத்தில் இருக்கிறது விளங்கிக்கணும். அதுக்கடுத்து நபியின் வம்ச வழியில் மகதி வருவார் என்று கூறினீர்கள். பாத்திமார் அலி வழித்தோன்றலில் வருவார் என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு சந்ததி இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பாத்திமாவுக்கு ஹசன் ஹுசைன் தானே பிள்ளைங்க. பாத்திமாவுடைய வழித்தோன்றலில் மகதி வருவார் என்று கேட்டால் அவர் ஹசன் வழியாக வந்தவராக இருக்க வேண்டும், இல்லாட்டி ஹுசைன் வழியாக வந்திருக்க வேண்டுமே தவிர வேறு பிள்ளைகள் கிடையாது. அப்போ என் வழித்தோன்றலில் உள்ள முட்டையாக கூட சொல்லாமல் ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றல் வேறு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபாத்திமாவோட வழித்தோன்றல் தான் இந்த 2 பேருக்கு தானே. எதுக்கு இதை கேட்குறாங்கன்னு கேட்டால் அந்த ஷியாக்கள் ஒரு வரலாற்றை இருட்டடிப்பு செஞ்சுருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் ஃபாத்திமாவுக்கு 2 பிள்ளைங்க, ஹசன் ஹுசைன். இந்த ஹசனுக்கு நிறைய பிள்ளை இருக்கிறாங்க. அவங்க இந்த அகலை பற்றி சேர்க்க மாட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹுடைய குடும்பம் அந்த இதில் அந்த இமாம்கள் 12 இமாமும் அந்த இமாம்ங்கிறாங்களே அது எல்லாத்தையுமே புறக்கணிச்சிருவாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுடைய வழித்தோன்றலை மட்டும்தான் என்ன செய்வாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் ஏற்றுக்கொள்வாங்கன்னு கேட்டால் அவர் பாரசீகத்தை சேர்ந்த ராஜாவாக இருந்த அந்த எஸ்தஜிர்துன்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் வீட்டு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணதுனால அந்த எங்கள் பார்சி பொண்ணை ஹுசைன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற ஒரு வகையில் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த வழித்தோன்றலை மட்டும்தான் இப்பவும் சொல்லுவாங்க. ஷியாக்கள் ஹசனுடைய பிள்ளைகளை சொல்ல மாட்டாங்க. ஹசனுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு கேட்டால் 1-2 பிள்ளைகள் 15 பிள்ளை அவருக்கு வழங்குதா. ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு 15 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளைக்கு பேர் ஜெயிது இப்னுல் ஹசன் ஒரு ஆள். அதுக்கப்புறம் அவருக்கு 2 சகோதரி பொம்பளை பிள்ளை, அதாவது உம்முல் ஹசன் ஒன்று, உம்முல் ஹுசைன். ஜெயிதுன்னு ஒரு பேர், அது ஒரு ஹசனுக்கு பிள்ளை. உம்முல் ஹசன் என்ற பெயரில் ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை. அப்புறம் உம்முல் ஹுசைன்கிற பேரில் ஒரு பிள்ளை. அப்புறம் ஹசன் இப்னுல் ஹசன், அதாவது மகன் பேரும் ஹசன், அப்பா பேர் ஹசன் ரலியல்லாஹுடைய மகன் பேர். ஒரு மகனுக்கு ஹசன்டே வைக்கிறாங்க. தகப்ப பேரே பிள்ளைக்கு வைக்கிறாங்கிறது இதில் என்ன இருக்குது, அது ஒரு விளங்குறது. இப்போ ஷாஃபி இமாம்லாம் சொல்லுவாங்கல்ல, குறைஷி ரசூல்லா வம்சம்னு, அவர் கூட இந்த இதில் உள்ளவர் தான். யார், இந்த ஹசன் பின் ஹசன் சொல்கிறாங்கல்ல, அவருடைய மகன் தான் உபைதுல்லா. அந்த உபைதுல்லாவுடைய மகன் தான் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமாவுடைய மகன் தான் ஷாஃபி இமாம். அதனால தான் ஷாஃபி இமாம் மட்டும் 4 இமாம்களில் அவர் ரசூல்லாவுடைய வம்சத்துக்கு போயிடுறாரு. ரசூலுடைய வம்சத்துக்கு எதில் போகிறாருன்னு கேட்டால் அது ஹசன் வழியில் தான் ரசூல்லா வம்சமா, ஹுசைன் வழி அல்ல. அப்புறம் அம்ர் இப்னுல் ஹசன், ஹசனுக்கு அம்ருன்ற ஒரு மகன் இருந்தார். அது மாதிரி காசிம்ன்ற ஒரு சகோதரர் இருந்தார். அது மாதிரி இதெல்லாம் ஒரு மனைவி மூலம் இல்லை, அவருடைய பல மனைவியர் மூலமாக உள்ள மொத்த பிள்ளைங்க. அப்போ அம்ர் இப்னுல் ஹசன் இருந்தார். அவருக்கு 2 சகோதரர் இருந்தாங்க. காசிம்ன்ற ஒரு ஆள், அப்துல்லாண்டு ஒரு ஆள் இருந்தார். அவரும் ஹசனுடைய பிள்ளை தான். அப்துல் ரஹ்மான் ஒரு பிள்ளை இருந்திருக்கு ஹசனுக்கு. அவருக்கு தல்ஹா பின் ஹுசைன் ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. அதுபோல் அவருடைய சகோதரி ஃபாத்திமா என்று ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க. அப்துல்லாண்டு ஒரு சகோதரி, இன்னொரு ஃபாத்திமாண்டு ஒன்று, சலமாண்டு ஒன்று, ருக்கையாண்டு ஒன்று. இப்படி இவ்வளவு 15 பேர். இந்த 15 பேர் யாருன்னு கேட்டால் ஹசனுடைய வழித்தோன்றல்கள். இந்த ஹசனுடைய வழித்தோன்றல்களில் இவங்களுக்கு நிறைய சந்ததிகள்லாம் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் வரைக்கும்லாம் ரெக்கார்டில் எடுக்க முடிகிறது. அவ்வளோ எல்லாருமே அப்படி சின்ன வயசுலாம் மூத்தா போல் எல்லாருமே புள்ள ஊட்டி பெற்று நல்ல அவங்க பெரிய சந்ததிகள் இருக்கிறது. அவர்களெல்லாம் அவங்க மறைச்சிருவாங்க அகல பைத்தில். அதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹுனுக்கு பிள்ளை இருக்கான்னு கேட்டால் அவருடைய பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் கர்பலாவில் பிள்ளைகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டார்.
ஆனால் அவருடைய பிள்ளையில் வந்து ஹுசைன் ரலிலானுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயினுல் ஆபிதீன் ஒருத்தர், அவர் வந்து அவரால் தான் மிச்சமானது, ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை. அவருக்கு ஜெயினுல் ஆபிதீனுடைய பேர் என்னன்னு கேட்டால் அவர் வந்து அலி, அவருடைய பேர் சொந்த பேர் வந்து அலி. அவருக்கு பட்ட பேர் என்னென்னா ஜெயினுல் ஆபிதீன் கூப்பிடுவாங்க. அந்த ஜெயினுல் ஆபிதீன் ஒரே ஒரு பிள்ளை தான் ஹுசைன் கர்பலாவில் கொல்லப்படும் பொழுது ஆம்பளை பிள்ளையில் அவர் ஒரு ஆள் தான் இருந்தார். அவர் வழியாகத்தான் ஹுசைனுடைய பரம்பரையை வருகிறது. அதுபோக ஃபாத்திமா, சக்கீனா, ருக்கையா, ஜெயினபுல் என்று 4 பொம்பளை பிள்ளை வேறு இருந்தாங்க. ஹுசைனுக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து அலின்னு இருந்தார். அலியை வந்து ஜெயினுல் ஆபிதீன்னு சொல்லுவாங்க. அது போக என்ன செய்யுது, ஜெயினபு, ஃபாத்திமா, சக்கீனா, ருக்கையா, இப்படி ஒரு 4 பொம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க மூத்தா போகும்போது. இந்த 5 பேர் வழியாகத்தான் அவருடைய வழித்தோன்றல் வருகிறது. வந்தாலும் இந்த ஷியாவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, இந்த ஹுசைன் வழியாக வந்தது மட்டும்தான் அந்த வாரிசு, அந்த இமாமு, 12 இமாமு எல்லாம் அங்கிட்டு தான் கொண்டு வந்துடுவாங்க. ஹசனு அது ரசூல்லாவுடைய பரம்பரை தானே, அதை எடுத்துக்கிற மாட்டாங்க. அது மாத்திரம் கிடையாது, ரசூல்லாவுடைய பரம்பரைன்னு சொன்னால் ரசூல்லாவுக்கு ஒரே ஒரு மக தான் இருந்தாங்களா? ஜெயினபு மக இல்லையா? ருக்கையா மகள் இல்லையா? குல்சு மக இல்லையா? அந்த மகள்கள் வழியாக உள்ள வாரிசையெல்லாம் அகல பைத்துன்னு ஏற்றுக்கிற மாட்டானுவோம். ஃபாத்திமா 3, ரசூல்லாவுடைய 4 பிள்ளைகளை 3 க்ளோஸ் பண்ணி போடுவாங்க, 1 தான் எடுத்துக்கிடுவாங்க. அந்த 1லையும் ஹசனை க்ளோஸ் பண்ணி போடுவாங்க. இந்த அகல பைத்தில் சேர்க்கும் பொழுது ஹுசைனை தான் பண்ணுவாங்க. இந்த ஷியாக்களுடைய வேலையினால் அவர் பிள்ளை இல்லைங்கிற மாதிரி பரப்பி விட்டுருக்குறாங்க. இந்த ஷியாக்கள் இப்போ ரொம்ப இந்த இலங்கையிலலாம் வந்து ஆடியோ போட்டுக்கிட்டு நிறைய பொய்யா புழுவிட்டு அந்த ஆடியோலாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிந்த பிறகு இந்த ஷியாக்களுடைய என்னென்ன மாதிரிலாம் பொய்களை பரப்புகிறாங்கிற இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நாள் உங்களுக்கு வந்து அதுக்கு விளக்கம் கொடுப்போம். திருக்குர்ஆன் தமிழாக்கம் மூளை பி. ஜைனுல் ஆபிதீன். புனித குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, அது தொகுக்கப்பட்ட வரலாறு, அது இறைவனால் தான் அருளப்பட்டது என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலான எளிய தமிழ்நடை, உயர்தரமான காகிதம் மற்றும் பைண்டிங், 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு, விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் எழுதிய இஸ்லாமிய அறிவை மேலோங்க செய்யும் புத்தகங்கள் என அனைத்தும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்த்தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. தொடர்புக்கு 9444276341. ஃபாத்திமா தொண்டி கேட்குறாங்க, ஒருவர் மரணம் அடையும் நேரத்தில் சக்கராத்து நிலையில் உயிர் போய் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்து கண்ணை கசக்கி மூடுகிறார்கள், இப்படி செய்யலாமா? ஒரு இறந்து போன உடனே கண்ணை அப்படி மூடுவாங்க, இப்படி மூடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மூடலாமாங்கிறத விட மூடணும், மூடுவது அவசியம். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக அபூ சலமாங்கிற ஒரு சஹாபி வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்னே அவரை பார்க்க போனவுடனே அவர் அப்படி நிலை குத்தி இருக்கிறது. மரணிக்கும் பொழுது எதையாவது பார்த்த மாதிரி இப்படி இருப்பாங்க. அதை நம்ம வந்து பயம் ஏற்படும். அந்த இப்படி கண்ணை முடிச்சுட்டு அவங்க மரணித்து கிடக்கிறாங்கல்ல, அப்போ அந்த கண்ணை பார்க்கும் பொழுது பார்வையாளர்கள் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பீதி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களே கண்ணை மூடுறாங்க. அபூ சலமா இறந்து போயிட்டாரு, கண் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களே என்ன செய்கிறாங்க, சீக்கிரம் முடியணும், லேட் ஆகிட்டா மூடாது. இறந்து போன உடனே அந்த கொஞ்சம் தோடெலாம் கொஞ்சம் ஒத்துழைக்கும் ஆரம்ப நேரத்தில், அந்த நேரத்துக்குள்ளே தான் மூட முடியும். லேட்டாக கொஞ்சம் அப்படி வச்சுட்டிங்கன்னா விரைச்சி போயிடும், அப்புறம் மூட முடியாது. அப்போ இறந்த தகவல் வந்தோன்னு என்ன செய்யணும், வேக வேகமாக அதை மூடிட்டாங்க. மூடிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரூஹு வந்து கைப்பற்றப்படும் பொழுது அந்த ரூஹை வந்து பார்வை பின்தொடரும், அதனால தான் இப்படியே போகுது. ரூஹை கைப்பற்றும் போது இப்படியே பார்வை என்ன செய்யும், அதை நோக்கி நிற்கிற மாதிரி நின்று போயிடும், நிலை குத்தின மாதிரி தான் இருக்கும். யார் இறந்து போனாலும் அந்த மாதிரி நிலை குத்தி போன மாதிரி அந்த பார்வை வந்து இருக்கும். திடீர்னு மரணிக்கிறது தவிர பாக்கி எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும். அப்படி இருந்தால் என்ன செய்யணும்னா, ரசூலுல்லாஹ் மூடி இருக்கிறாங்க, அது வந்து காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யார் இறந்தாலும் கண் அப்படி திறந்துட்டு இருக்கிற மாதிரி வைக்காமல் கண் மூடிய நிலையில் வைப்பது ஒரு சுன்னத்து, நபி வழி தான், அது மார்க்கத்தில் உள்ளது தான். சரி, அடுத்து வந்து பெண்களுடைய குரல் மறைக்கப்பட வேண்டியது, அது அவுரத்து அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து பெண்கள் வந்து சமையல் குறிப்பு பயான்கள்லாம் செய்கிறாங்களே, மேடை பேச்செல்லாம் செய்கிறாங்களே, இதெல்லாம் கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு நம்ம முஸ்லீமில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. என்ன குரூப்புன்னு சொன்னால், பெண்கள் வந்து உடம்பையெல்லாம் மூடிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குரூப்பு தான். அவங்களுடைய சத்தமும் கேட்கக்கூடாது, பெண்கள் என்ன செய்யக்கூடாது, சத்தம் போட்டு பேசிடவே கூடாது, அவங்க சுசுந்தான் பேசணும், புருஷன்ட்ட மட்டும் தான் பேசணும், வேறு யார்ட்டையும் எதுவும் பேசக்கூடாது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்க மாதிரி ஆளுக்கனால இஸ்லாத்துக்கு பிற்போக்குங்கிற ஒரு பேர் வேறு இருக்குது இவங்க செய்கிறதுனால.
ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நபிமாருடைய ரசூல்லாவுடைய மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தீர்கள் என்று சொன்னால் குலைந்து பேசாதீர்கள். குலைந்து பேசாது 33 32 வசனம். குலைந்து பேசாதீர்கள் என்ன அர்த்தம்? பேசலாம்னு அர்த்தம். ஒரு பெண்கள் வந்து ஒரு ஆண்கள்கிட்ட பேசும்போது சாதாரணமாக இயல்பாக பேசுகிறது ஒன்று இருக்குது, கொஞ்சம் கடுமையாக பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது, குழஞ்சி பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது. 3 வகை இருக்குது. நீங்கள் இயல்பான முறையில் பேசிட்டு போங்க, அல்லது கொஞ்சம் கடுமையாக ஒரு கடுகடுப்பை வைத்து கொண்டு கூட பேசிட்டு போங்க. எப்படி பேசுகிறாதீங்க, குழஞ்சி ஒரு டைப்பாக பேசிட வேண்டாம் அப்படின்னு தான் மார்க்கத்தில் தடை இருக்குது. குலைந்து பேச வேண்டாம்ங்கிற அந்த தடைக்குள்ளேயே சாதாரணமாக பேசலாம்ங்கிற அனுமதி அடங்கியிருக்கு, அது உள்ளே அது அடங்கி இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண் வந்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கணவரை பற்றி முறையிடுகிறார்கள், என் கணவர் சரியில்லைன்னு சொல்லி. அந்த முறையிடுறதை பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்தை உடனே இறக்குறான். கது சமி அல்லான்னு இருக்குல்ல, அந்த சூறாவில் என்ன 58வது சூறாவில் முதல் வசனம், முகமதே உன்னிடத்தில் தன் கணவன் விஷயமாக ஒரு பெண் வந்து தர்க்கம் செய்தாரே, துஜாதிலுக்கு எப்படி வருது, கது சமி அல்லாஹு கவுலல்லத்தி துஜாதிலுக்க ஃபீ ஜௌஜிகா, தன் கணவனை பற்றி உங்களிடத்தில் தர்க்கம் செய்தார் ஒரு பெண், அவர் உங்களிடத்தில் தர்க்கம் செய்து அல்லாஹ் செவியேற்று விட்டான், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு வாசகம் வருது. அதில் நிறைய விஷயங்கள் வருது, துவக்கம் இப்படி ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு பெண்ணு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டையை போட்டிருக்கிறாங்க கணவன் விஷயமாக, அவரோட வாழ்வது சம்பந்தமாக பிரச்சனை வரும் பொழுது துஜாதிலுக்க, அவங்க ரசூல்லா ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல, இப்படியே நடந்திருக்கு. முஜாதலா ஒரு ஏறக்குறைய ஒரு கருத்து மோதல் மாதிரி உள்ளது, இப்படிலாம் நடந்திருக்குது. இதை வந்து அல்லாஹ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லாட்ட வந்து அந்த குடும்ப விஷயத்தை வந்து ஒரு பஞ்சாயத்து கேட்டு வரும்போது கூட பேசியிருக்கிறாங்க. அது ஒரு தர்க்க அடிப்படையில் பேசியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படியே பேசுகிறேன் குரல் கூடாதுங்கிறீங்க. அந்த பெண் வந்து ஆண்டு தானே பேசியிருக்கிறாங்க, அது மாதிரியா ஒன்று இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சில சஹாபி பெண்கள் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாம் வந்து ஆண்களாக உங்களை சுற்றிக்கிட்டு இப்போ பார்த்தாலும் இருக்கிறாங்க, உங்கள்ட்ட மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்ள பெண்களுக்கு எந்த ஒரு பெரிய சான்ஸ் இல்லாமல் இருக்குது, அதனால் எங்களுக்கு ஒரு தனியாக உரை நிகழ்த்துவதற்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்யுங்கன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வாக்களித்து விட்டு அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி வைத்து கொண்டு போனாங்க. போய் அவங்களும் பயான் செஞ்சாங்க. செஞ்சுட்டு அப்போ சொல்கிறாங்க, ரசூல்லா வந்து இந்த மாதிரி 3 பிள்ளைகளை, பெண்களுக்கு தேவையான ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. சின்ன வயசுல 3 பிள்ளைகளை நீங்கள் பறி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்படி ஏதோ சம்பவம் நடந்திருக்கும் போல, அதுக்கு பாதிக்கப்பட்டதாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதலுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, உங்களில் யாராவது 3 குழந்தை, எந்த ஒரு பெண்ணாவது 3 பிள்ளைகளை சின்ன இளமையிலே குழந்தை பருவத்திலே பறி கொடுத்து விட்டால் அது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும், நரகத்துக்கு தடையாக நிற்கும், இந்த மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி எந்திரிச்சு என்ன கேட்குறாங்கன்னா, அவள் 2 பிள்ளைக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 பிள்ளைக்கு தான் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. ஏன் 2 பிள்ளைக்கு என்னன்னு ஏன் கேட்டாங்க? ஆம்பளைகிட்ட கேட்கக்கூடாதுல்ல, அந்த கேள்வி ஏன் கேட்குறாங்கன்னு பேசாமல் இருந்துக்கணுமே தவிர, அது வீட்டுக்காரரை கூப்பிட்டு விட்டு கேளுங்கன்னு சொல்லியிருக்கணுமே தவிர அவங்க ஏன் கேட்டாங்க? அது பிலால் கூட வேணா நிற்பார கூட அப்படிலாம் இருக்குது. அதனால் வந்து புகாரில் இது 101 நிறைய, இது வந்து ஆயிரக்கணக்கான ஆதாரம் இருக்குது, 1 2 இல்லை. பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட வந்து பேசியதற்கு ஆயிரக்கணக்கில் ஆதாரம் இருக்கிறது. இது 1 2 ஹதீஸ் எடுத்து போகிற அளவுக்குலாம் கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. புகாரி 101 இருக்குது. நான் வந்து நம்பராக சொல்கிறேன் பார்த்து, 130 இருக்குது புகாரில், 228 இருக்குது, 313 இருக்குது. அதாவது பெண்கள் வந்து ரசூல்லாட்ட வந்து பேசியிருக்கிறாங்க, ஆண்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. 351 இருக்குது, 449 இருக்கிறது. இது வந்து ஒரு 500 ஹதீஸுக்குள்ளே தேடும்போது வந்தது. ஒரு 500க்குள்ளே புகாரியில் மட்டும், புகாரி மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 500 ஹதீஸ் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே வந்து பெண்கள் பேசினதை 7000 ஹதீஸ்லையும் தேடலை. இந்த 500க்குள்ளே எவ்வளோ ஹதீஸ் கிடைக்குதுன்னா அப்படி கிடைக்குது. அது மாதிரி எல்லாம் அவ்வளோலையும் தேடினீங்கன்னா ஒவ்வொரு 500லையும் இந்த அளவுக்கு கிடைக்கும், வெவ்வேறு நூலும் இந்த அளவுக்கு கிடைக்கும். அது மாட்டுக்கு நம்பர் அவ்வளோ அதிகம் இருக்குது. பெண்கள் வந்து பேசக்கூடாதுன்னு வாய் இதெல்லாம் அது கொடுத்துருக்குறான், பேசுறது தானே கொடுத்துருக்குறான். அப்போ அந்த பேசுவதே கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறது, அவங்களை அடக்கி வச்சு அடிமைப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்கிறாங்க. பெண்களுடைய குரல் வந்து ஒன்றும் கிடையாது, அது வந்து மறைக்கப்பட வேண்டியெல்லாம் கிடையாது. குலைந்து பேசக்கூடாது, எல்லா விதமான பயான் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம், என்ன எல்லாத்துலேயும் வியாபாரம் எல்லாமே கூட அவங்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டது இல்லை. தடை செய்யப்பட்டது என்னென்னு கேட்டால் குழஞ்சி பேசக்கூடாது. ஒரு ஆம்பள்கிட்ட பேசும்போது ஒரு உயிர்க்கிற மாதிரி வேறு மாதிரி டைப்பில் பேசக்கூடாதுன்னா தடை இருக்குது. சென்னை சர்மா நகரில் உள்ள புர்ஹான்கிறவர் கேட்குறாரு, மஹ்ஷர் மைதானத்தில் அரசியல் நிழலில் நிற்கும் 7 வகையான நபர்களும் கேள்வி கணக்கு முடிந்ததும் சொர்க்கத்திற்கு செல்வார்களா அல்லது அவர்களுக்கு வெயிலில் இருந்து கொடுக்கப்பட்ட சலுகையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மஹ்ஷரில் உள்ள விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கிக்கிட்டால் அந்த கேள்வி வராது. அதாவது மஹ்ஷர் என்பது என்னென்னு கேட்டால், சொர்க்கம் நரகம்ங்கிற முடிவு எடுப்பதற்கு முந்தின ஒரு நிலைமை, எழுப்பப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ சொர்க்கத்துக்கு போவாங்களான்னு தெரியாது,
நரகத்துக்கு போவாங்களான்னு தெரியாது. எல்லாரும் பதச்சிக்கிட்டு நிற்பாங்க. என்ன மாதிரி எல்லாம் தீர்ப்பு சொல்ல போகிறான்னு தெரியலையே. உலகத்தில் உள்ள எதுவும் பாப்பா துணை நிற்க மாட்டார், அண்ணன் நிற்க மாட்டார், யாரும் நிற்க மாட்டாங்களே. நபிமார்கள்லாம் கைவிட்டாங்களே, ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு முடியாதுட்டாங்களே. நமக்கு எது என்ன ஆகுமோன்னு எல்லாரையும் ஒரு பதற வைத்து அல்லாஹ்வுடைய தீர்ப்பை கொண்டு தான் போக முடியும் என்று சொல்வதற்காக வேண்டி பலவித ஒரு பதட்டங்களை அன்றைக்கு எல்லாம் ஏற்படுத்துகிறான். அதில் ஒன்று தான் சூரியனை நெருக்கமாக்கி கட்டுமையான வெப்பத்தை உண்டாக்கி தாகத்துக்கு மேலே தாகத்தை ஏற்படுத்தி அது நிற்கும் பொழுதே என்ன செய்கிறது, அது அல்லாஹ் எப்படி தீர்ப்பளிப்பானோன்னு அது ஒரு நாளும் நீண்ட ஒரு நாளாக இருக்கும். அந்த மாதிரி நாளில் அல்லாஹ் விசாரணை செய்வான். அப்படி செய்யும் பொழுது அந்த விசாரணை தீர்ப்பில் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகத்துக்கு போகிறவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. இவங்க ஒரு 7 பேரை மட்டும் அல்ல, 7 பேர் இல்லை 7 வகை, ஒவ்வொன்றிலையும் நிறைய 1000 லட்சம் பேர் இருக்கலாம். 7 வகையான மக்களுக்கு மட்டும் தன்னுடைய அரிசிக்கு கீழே சூரியன் போகாதுல, வெயில் படாது, அதுக்கு பிறகு நிழல் இருக்கும். அந்த அரிசி கீழே 7 பேருக்கு எல்லாம் என்ன செய்வான், நிழல் தருவான் இருக்கிறது. இந்த 7 பேருக்கு நிழல் கொடுத்ததுனால அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா சொர்க்கம் கண்டிப்பாக போவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த விசாரணையில் இவ்வளோ லேசப்படுத்திட்டானல்ல, இதிலே சிம்டம் காட்டிட்டான்ல. உங்களுக்கு விசாரணையை எப்படி தான் எல்லாரும் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பலர் அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த 7 பேர் அல்லாமல் இந்த 7 தியாகங்கள் செஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களை தவிர வேறு நல்ல காரியங்கள் செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அந்தஸ்தெல்லாம் கொடுக்கல. இந்த 7 பேர் அல்லாத எவ்வளோ சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள்லாம் அந்த வெப்பத்தை தாங்கி கொண்டு என்ன செய்வாங்க, வெட்ட வெளியில் அந்த விசாரணைக்காக காத்திருப்பாங்க. அப்போ அவங்களே சொர்க்கத்துக்கு போகும்போது இவங்கள ஏசி ரூமில் வச்சு விசாரிக்கிற மாதிரி இந்த குற்றவாளிகளை விசாரிக்கும் பொழுது என்ன செய்வாங்க, சில விஐபிகளுக்கு ஒரு தனியான முறையில் விசாரிப்பாங்கல்ல உலகத்தில், அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அல்லாவும் அவங்களுக்கு கூடுதலான அவன் முக்கியத்துவம் கொடு. இவங்க கொடுக்குற தப்பு, எல்லா மனிதனை அடிமைன்னு சமமாக்கணும். படைச்சவனுக்கு அந்த ரைட், அவன் யாரை வேண்டாலும் மேலே தூக்குவான், யாரை வேணும் அதை ஏற்று கேட்க யாரும் இல்லையில, அவனுடைய இதில் அதிகாரத்தை தலையிட முடியாது. அந்த வகையில் அவங்கள அரசு கீழே கொண்டு வந்துட்டான்னு சொன்னால் அதுக்கு பிறகு விசாரணை இருக்குது. எல்லாரையும் விசாரிப்பான்ல, யாராக இருந்தாலும் அவங்க கையில் அந்த பேப்பரை மார்க் ஷீட்டை கொடுத்துருவான்ல. யாராக இருந்தால் என்ன செய்வான், அந்த படித்து பார் நீ என்ன செஞ்சதில் இருக்குது அப்படின்னு கொடுத்து தான் அதில் அனுப்ப போகிறான். அப்படிங்கும் பொழுது இந்த 7 பேர் அரசியல் கீழே இருக்கிறாங்களே, அவங்க விசாரணை அந்த ஒரு நாளில் விசாரணை முடிஞ்ச உடனே அவர்கள் சொர்க்கத்துக்கு தான் செல்வார்கள். சொர்க்கத்துக்கே செல்ல மாட்டாத ஒருத்தருக்கு இங்கே போய் அரசியல் கொடுத்து என்ன செய்ய மாட்டான், எல்லாம் ஒரு கிரேடை கொடுக்க மாட்டான். அந்த பணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்க நல்லவங்க தான் முடிவு செஞ்ச ஆட்களுக்கு தான் இந்த ஒரு அந்தஸ்து எல்லாம் கொடுக்குறான். சொர்க்கத்துக்கு போவாங்க கண்டிப்பாக. அந்த ஒரு நாள் மட்டும் கொடுக்குறது சலுகை இல்லை, அது சொர்க்கத்துக்கும் போவதற்குரிய ஒரு தன்மைக்கு தான் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை அருளால் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இயங்கி வரும் அல் ஹிதாயா மகளிர் உறைவிட இஸ்லாமிய கல்லூரி மார்க்கம் பயில விரும்பும் மகளிருக்காக 1 வருட ஆலிமா பட்டய கல்வி, இஸ்லாத்தை தழுவிய மகளிருக்கு 3 மாத தீனியத் அடிப்படை கல்வி. புதிய மாணவிகளுக்கான சேர்க்கை துவங்கிவிட்டது, இப்போதே முந்துங்கள். 6381664744 8015379211 8637623634. அப்புறம் 4 பேர் உள்ள குடும்பத்தில் அந்த குடும்பத்தை பராமரிப்பவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், தொழுது நோன்பு இருக்கிறார், மற்ற யாரும் இஸ்லாத்தில் இல்லை. இப்போது இவர் மட்டும் ஃபித்ரா கொடுத்தால் போதுமா, தனது குடும்பத்தில் உள்ள மற்ற 3 பேருக்கும் சேர்த்து ஃபித்ரா கொடுக்கணுமா என்று கேட்குறார். அதாவது ஒருத்தர் ஒரு இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார், அப்போ தான் அந்த கேள்வி வரும். இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார், இது குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்ன இல்லை, அவங்க பழைய மதத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இவர் தான் பராமரிக்கிறார். இவருடைய பராமரிப்பில் தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, அக்காவோ தங்கச்சி அண்ணன் தம்பி யாரோ இருக்கிறாங்க, அவள் 10 பேரை பராமரிக்கிறார். ஆனால் முஸ்லீமாக இவர் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ இவர் மட்டும் இருக்கும் பொழுது நம்ம பராமரிக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. பராமரிக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டால் நோன்பில் ஏற்பட்ட குறைகளை சரி செய்வதற்கு இந்த ஃபித்ரா அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. நோன்பே இல்லாத ஆளுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, அவங்களுக்காக கொடுக்க தேவையில்லை. அவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்கன்னா வேறு கவனிப்புகளை செய்யுங்க. இந்த ஃபித்ராங்கிற இபாதத்து, இந்த வணக்கம் அவங்களே ஒத்துக்கொள்ளாத விஷயம். இது அவங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கலன்னா அவங்களுக்கு மனசார இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒருவருக்காக அந்த வணக்கத்தை செய்யவும் முடியாது. அதனால ஃபித்ரா என்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சார்பாக நீங்கள் கொடுங்க. ஃபித்ராவை வாங்குறவர் முஸ்லீமெல்லாம் இருந்தால் பரவாயில்லை. ஃபித்ராங்கிற யாருக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ, யார் சார்பில் கொடுக்குறீங்களோ அவங்களாம் யாராக இருக்கணும்,
இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்களா இருக்கணும், அல்லது குழந்தைகளாக இருந்தாலும் கொடுக்கணும்னு வருது. அவங்க இஸ்லாத்தில் வர்றதுனால இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க என்ற அடிப்படையில். அதான் விஷயம். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, நபி வழி அடிப்படையில் ஜனாசா தொழுகை நடத்தப்படாத பட்சத்தில் நபி வழிக்கு மாற்றமாக நடக்கும் ஜனாசா தொழுகையில் தொழலாமா? ஏனென்றால் இங்கேயும் தொழ முடியாமல் அங்கேயும் தொட முடியாமல் உள்ளதுன்னு கேட்குறாரு. அதாவது ஒரு ஆளுக்கு வந்து தௌஹீத் அடிப்படையில் உள்ளவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஒருத்தரோ 2 பேரோ இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க. குடும்பத்தாரெலாம் தௌஹீதுக்கு மாற்றமாக இருக்கிறாங்க. அந்த இறந்து போனவர் தௌஹீதில் உள்ளவராக இருக்கிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்கள் முறைப்படி தான் அடக்குவோம்னு சொல்லிட்டு அந்த மாலை போட்டு அது போட்டு என்னவோ சொல்லி அல்வாத்தியா சொல்லி சடங்கெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்க. அது தொழுகை கூட சுண்ணத்தான முறை இல்லாமல் அவங்க அந்த முறையில் தொழுதுடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அதில் போய் நம்ம ஜனாதா தொழுன்னு வேணும்ல, நம்மளும் தொழுதுன்னு ஒரு கடமை இருக்குது, அவருக்கும் ஒரு ஜனாதா தொழு கிடைக்கணும்ல, அதில் போய் தொழுவலாமா அப்படின்னு என்ன செய்கிறார் கேட்குறார். அப்போ கேட்குற இதை பற்றி பிரச்சனை என்னன்னு கேட்டால், மார்க் அடிப்படையில் தப்பாக அந்த தொழுகை நடத்தப்படுதுன்னு சொன்னால் தொழுகை இல்லை. எப்படின்னு விளங்கிக்கிறேன்னு, ஜனாதா தொழுகையில் அவங்க தொழுதாலும் இந்த பிதத்து சடங்குகள்லாம் எப்போ நிகழ்த்தப்பட்டு விட்டதோ அப்போ அந்த மையத்துக்கு செய்ய வேண்டிய ஜனாசா தொழுகை செய்யப்படலை, சரியாக செய்யலைன்னா செய்யலைன்னு அர்த்தம். ஜனாசா தொழுகை நடக்கலை. இவங்க நடத்தினா நினச்சி கொள்கிறார்கள். சுன்னத்து நபி வழி அடிப்படையில் என்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சால் தான் ஜனாசா தொழுகை. அப்போ தொழுகை இல்லைங்கும்போது அதில் போய் நீங்கள் கலந்துக்கிறீங்க, அதில் கலந்துக்கிற இயலாது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வேறு வகையில் அது செய்ய முடியும். அதாவது ஜனாசாவே இல்லை என்று சொன்னால், அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தலை என்று சொன்னால் ஜனாசா இல்லாமலும் தொழுவலாம். எப்போ தொழுவலாம்? யாருக்கு ஜனாசா தொழுகை நடத்தவே இல்லையோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி தொழுது காட்டியிருக்கிறாங்க. எப்படி? நஜ்ஜாஷின்னு ஒரு மன்னர் இருந்தார் அபிசீனியாவில். அவர் தான் மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ண மக்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தவர். ஹிஜ்ரத்து பண்ணி போனாங்கல்ல, போனோன்னு அடைக்கலம் கொடுத்து அவங்கள்ட்ட பேசி அவங்களோட பழகி அவங்களுடைய தாவாவினால் அவர் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டு அவர் முஸ்லீமாக வாழ்ந்து, ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு மறைத்து கொண்டு முஸ்லீமாக உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு நாட்டு மக்கள்கிட்ட நான் முஸ்லீம் என்று டிக்ளேர் பண்ணாமல் எல்லா முஸ்லீம்களுக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணியே இருந்து மூத்தா போயிட்டார். மூத்தா போனோன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் வஹி மூலமாக அவர் முஸ்லீமாக தான் இறந்தார் என்பது நமக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்றா, ஒரு நாள் திடீர்னு இன்றைக்கு வந்து நஜ்ஜாஷி இறந்து விட்டார். அதில் 2 விஷயம் இருக்கிறது. நஜ்ஜாஷி இறந்தது நீங்கள் சொல்ல ஏழுமா, ஃபோனாக இருந்துச்சு, ஃபேக்ஸாக இருந்துச்சு, இதை உலகம் அவ்வளோ அனைத்து மக்களும் பார்க்குற விதமாக வேறு வேறு விஷயத்துலலாம் டூப் படிக்கலாம். எப்படி ஒருத்தன் அடிச்சு விடலாம், ஆகாயத்தில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்ட்டு. அடுத்த நாட்டை நடக்கிறது இது நடந்து போய் சொல்ல முடியுமா? தெரிஞ்சு போயிருமா நாளைக்கு? ஒரு வாரம் கழிச்சு பார்த்து நஜ்ஜாஷி இருக்காருன்னா என்ன வருது? நஜ்ஜாஷி இறந்துட்டான்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அபிசீனியாவுக்கு ஒருத்தன் போய் இல்லையே நான் அப்போ தானே பார்த்துட்டு வந்தேன்னா புசுக்குன்னு போயிடும். அப்போ இறை தூதர்ன்றது பெரிய ஆதாரம். இது எப்படி ஈமான் உள்ளவர்னு எப்படி அறிவிச்சு கொடுத்தான்னு சொன்னால், மரணத்தை அறிவிச்சு கொடுத்தான்னு அதை சொல்லு. மரணத்தை எப்படி தெரிய முடியும்? அது அல்லாத அறிவிச்சு கொடுத்துருக்க முடியும். அவங்க என்ன செய்கிறாங்க, திடீர்னு இன்று பூமியில் ஒரு நல்லடியார் நஜ்ஜாஷி இறந்து விட்டார், அங்கே முஸ்லீம்களே இல்லாத ஒரு பகுதியில் இறந்து விட்டார், எனவே வாங்க அவருக்கு தொழுகை நடத்துவோங்கிறாங்க. கபரு எங்கள் ஜனாசா இல்லை. அங்கே எதுக்கு அவங்க மறுபடியும் புதைச்சிவிட்டாங்க. அவங்க எந்த மதத்தில் இருப்பதாக நினைத்தார்களோ அந்த மதத்தின் பிரகாரம் கொண்டே புதைச்சிருப்பார்கள். புதைச்ச பிறகு அவர் தொழுகை நடத்தப்படாத ஒரு அடியார் இறந்துட்டாரு, நம்ம தொழுகை நடத்தணும்னு சொல்லி ஜனாசாவே இல்லாமல் இருந்தும் கூட ஒரு ஜனாசா வைத்து தொழுகிற மாதிரி 4 தக்பீர் 7 8 பல அறிவிப்புகள் வருது. அவருக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அப்போ இதில் என்ன விளங்குறோம்? ஜனாசா தொழுகை நடத்தலை என்று சொன்னால் ஜனாசா இருக்குன்னு அவசியம் கிடையாது. எங்கள் காயிபு ஜனாசான்னு அநியாயம் பண்ணுறாங்க. நடத்த நாளுக்கெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பிரமுகராக இருந்தான்னு வைங்க, ஒரு முக்கியமான தலைவர் இறந்துட்டார்னு சொன்னால் ஊருக்கு ஒரு பள்ளியாசல் அறிவித்து காயிபு ஜனாசா அவருக்கு தான் தொழுது விட்டாங்க. மரணம் உனக்கு அவர் எந்த ஊரில் இறந்தாரோ அங்கே தொழுதுட்டாங்க. இது யாருக்கு செஞ்ச வேலை? தொழுகையே நடக்காதவருக்கு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற சம்பவம் அது மாதிரி உள்ளது தான். தொழுகை நடத்தினாலும் இல்லை, தொழுகை நடத்தினாலும் நம் முறைப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் தொழுகையை நடத்தலை, அவர் கிடைக்கல, அவங்க அடக்கிட்டு போகிறாங்க. வீட்டில் தொழுங்க அடக்கிட்டு போகிறாங்க. வீட்டில் ஜனாசா இல்லாமல் குடும்பத்தார் சேர்ந்து யார் அந்த கொள்கையில் இருக்கிறீங்களோ அவங்க ஒரு ஜனாசா தொழுகை தொழுதிங்கன்னா அந்த மையத்துக்கு ஜனாசா ஒரிஜினல் ஜனாசா தொழுகை கிடைச்சிரும்ல. அப்படி தான் செய்யணுமே தவிர தப்பானதில் போய் கலந்துக்கிட்டால் தான் ஜனாசா தொழுகைன்னு கிடையாது. தப்பானதில் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜனாசா தொழுகையில் கலந்துக்கல, ஒரு தப்பில் கலந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமாகும். அதை வந்து என்ன செய்யணும், விளைவிக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். NTF என்னும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு ஆதரவுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாயுள்ளம் அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசாவுக்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்கி உதவுங்கள். மரணத்திற்கு பிறகு மகத்தான நற்கூலியான சதக்கத்துல் ஜாரியா என்னும் நிலையான தர்மத்தின் நற்பயனை அடைந்து கொள்ளுங்கள். தௌஹீத் ஃபெடரேஷன் கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட்
CBIN 02808776 என்ற வங்கிக் கணக்கில் நீங்கள் அனுப்பும் தொகை பற்றி 9789085666 அல்லது 7010994520 என்ற எண்ணுக்கு உடனுக்குடன் தெரிவித்து ரசீது பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன கேட்குறாருன்னா, காலேஷா காதர் மைதீன் சென்னையிலேருந்து கேட்குறாரு, நோன்பு வைத்து கொண்டு உடற்பயிற்சி செய்யலாமா? உடற்பயிற்சி செய்வது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கொரோனா போன்ற நோய்கள் ஏற்படுகிற சமயத்தில் அது உதவும் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. உடற்பயிற்சிங்கிறது கண்டிப்பாக பயன் தரும், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், உடற்பயிற்சிக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் உடற்பயிற்சிக்கு உள்ள கண்டிஷன் என்னன்னு கேட்டால், அந்த செய்யும்போது நம்ம சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு போய் செய்யக்கூடாது, வணங்குதா? ஆனால் உடற்பயிற்சி செஞ்ச பிறகு கபன்ட்டு பசிக்கும். அந்த உடற்பயிற்சிக்கு பிறகு என்ன செய்யும், நிறைய கலோரிலாம் செலவாகிவிடும். செலவான பிறகு உடம்புடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்திலாம் உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும்னா எனர்ஜி வேணும்ல உள்ளுக்குள்ள. அது போக ரொம்ப பசியோடவும் செஞ்சிட முடியாது. என்ன 2 நாளாக சாப்பிடல, உடற்பயிற்சி செய்ய முடியுமா? ஒருத்தன் போய் காலையில் ராத்திரி வரைக்கும் சாப்பிடல, போய் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வான்னா செய்ய முடியாது, டயர்டாகி போயிடுவான். அப்போ உடற்பயிற்சி செய்வதற்கு அதை உடற்பயிற்சிக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது மட்டும்தான் இருக்குமே தவிர, உடற்பயிற்சிக்கு உடனே என்ன செய்யணும், அதை சாப்பிட வேண்டும். அதுபோக பல வேளை பட்டினியாக இருந்துட்டு போய் உடற்பயிற்சி செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா உடற்பயிற்சியாக இருக்காது, ஆளை கவுத்தி போட்டுரும். அதனால் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது என்று சொன்னால் அதுக்குரிய முறையில் அந்த உடற்பயிற்சி இருக்க வேண்டும். இப்போ நோன்பு வச்சுக்கிட்டு அதை செஞ்சீங்கன்னா, இப்போ என்ன செய்ய போகிறீங்க, காலையில் செய்கிறீங்கன்னா செஞ்சவொன்னே கலோரிலாம் காலி ஆயிடுது. இப்போ மகரிப் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அது வரைக்கும் அந்த உடம்பு எப்படி செயல்படும்? நீங்கள் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா இரவுக்கு மாற்றிக்கிறங்க. உடற்பயிற்சி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இரவில் மாற்றிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எப்போ சாப்பிடணும் சாப்பிட்டு போயிடலாம். 8 மணிக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, 9க்கு செய்யுங்க, 10 மணிக்கு செய்யுங்க, நள்ளிரவு 11 மணி கூட செய்யுங்க. செஞ்சு முடித்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் பசிக்கும்னா சாப்பிடுங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும். அப்படி தான் செய்யணுமே தவிர, நோன்பு வைத்துக்கொண்டு உடற்பயிற்சி செய்கிறேன்னு சொன்னால் நம்மளே அந்த நோன்பை நமக்கு நாமே கஷ்டமாக்கி கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கணும். எதுக்கு மார்க்கத்தில் ஒரு பயணத்தில் போகிற ஆளுக்கு சலுகை தர்றாங்க? இருந்துட்டு போக வேண்டியதானே, சமாளிச்சுட்டு போகிறோன்னா கஷ்டப்படுவாங்கிறது தானே. வெயில் கீழில் போனோன்னா எனர்ஜிலாம் போயிடும், எடுத்து போயிடும், சக்திலாம் போயிடும். நோன்பை கடமையாக்கணும்னா ஒரு தாகம் வரும், தண்ணி குடிக்க தேவைப்படும், குடிக்க முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால தான் பிரயாணிகள் வேறு நாளில் வைக்க சொல்லியிருக்குது. அது மாதிரி ஒரு நோன்பை அவசரமாக தொடங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? நோன்பு திறக்கிறதா இருந்தால் 6:35க்கு 6:25க்கு 26 இன்னைக்கு 6:26க்கு நோன்பு திறக்கிறோம். இந்த 6:26க்கு பதிலாக 6:30க்கு திறக்கலாமா? 6:30க்கு திறந்தோம்னா என்ன ஆகும்? 6:26 நோன்பு டைமுங்கிறது சென்னைக்கு உள்ளது, ஊருக்குறோம் உள்ளது. அவங்க நோன்பு திறக்கிற டைம் ஊருக்கு வித்தியாசப்படும். அப்போ 6:26க்கு சென்னை நோன்பு திறக்கிற டைம் இன்றைக்கி வருதுன்னு சொன்னால் 6:26 எப்படா வருதுன்னு பார்த்துட்டு இருக்கணும். வந்த உடனே நோன்பு திறந்துடணும். 6:26 10 நிமிஷம் 36க்கு திறந்துக்கிறோம்னு சொன்னால் அது அல்லாஹ் கெட்டது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? தப்புங்கிறாங்க. லா யஸாலுன்னா நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. நோன்பு திறப்பதை விரைந்து செய்தால்தான் நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா நீங்கள் செய்கிற கெட்ட காரியங்கிறாங்க. எதுக்கு இப்படி செய்ய சொல்லுது? இன்னொரு 10 நிமிஷம் இருந்தால் என்ன வந்துட்டு போகுது? அடியான் பசி தாங்க மாட்டான், அவனுக்கு தேவை, அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் அதை என்ன செய்கிறான்? நீங்கள் சீக்கிரமாக நோன்பு திறக்கிற ரசிக்கிறான், விரும்புகிறான். அப்படி அல்லாஹ் நம்மளுடைய அக்கறை செலுத்தும் பொழுது நீங்கள் நான் உடற்பயிற்சி செஞ்சு நான் இன்னும் பலவீனமாக்கிறேன்டா சரியாக வருமா? நோம்புடைய தத்துவத்துக்கு நம்மளே பலவீனப்படுத்திக்கிறக்கூடாது, அது பார்த்துக்கிறணும். அதே மாதிரி சகரை எதுக்கு தாமதமாக்கி வைக்க சொல்கிறாங்க? இஷாவிலே சகர் சாப்பிட்டு கூட என்ன செய்யலாம், நோன்பு வைக்கிற தப்பு கிடையாது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அந்த சுபுஹு கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி தான் சகர் செய்கிறதுக்கு எழுப்பிடுறதுக்கு வாங்க சொல்லுவாங்க. 50 வசனம் ஓதுற அளவுக்கு தான் டைமே கொடுப்பாங்க. எதுக்கு லேட்டாக சாப்பிடும்போது அந்த சாப்பாடு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவ்வளோலாம் சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் நோன்பை வச்சுக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்துக்கு மாற்றமாக போயிடும். அது மாத்திரம் இல்லாமல் எந்த ஒரு உடற்பயிற்சி நிபுணர்கள்ட்டையும் மருத்துவர்கள்ட்டையும் கேளுங்க, இப்படி செய்யலாமாண்டு. யாருமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கெடு தரக்கூடிய ஒன்றை ஏன் செய்கிறீங்க? நோன்பு வைத்துக்கொண்டு செய்யக்கூடாது. உடற்பயிற்சியே கெட்டது கிடையாது, அந்த செய்கிற நேரம் அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து கெட்டதாகவும் ஆகிவிடும். அதை பார்த்துக்கணும். இறையருளால் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஓர் புதிய உதயம். தாயுள்ளம், அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசா.
ஆதரவற்ற சிறுவர்களுக்கான அரவணைப்பு இல்லம், உணவு, உடை, உறைவிடம், தரமான உலக கல்வியுடன் கூடிய மார்க்க கல்வி என தாயுள்ளத்துடன் கூடிய பராமரிப்பு மற்றும் மார்க்கம் பயில விரும்பும் மாணவர்களுக்கு 1 வருட ஆலிம் பட்டய படிப்பு என அனைத்தும் இலவசமாக. ஆதரவற்ற சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்க்கை துவங்கிவிட்டது. இப்போதே முந்துங்கள். தொடர்புக்கு 9789085666, 7010994520, 6380921148, 9940012064. அடுத்து கேட்குறாங்க, இந்த லாக்டவுன் அந்த ஊரடங்கு சூழ்நிலையில் அன்றிலிருந்து இது நாள் வரையில் ஜும்மா தொழுகை கிடைக்கவில்லை. 4 ஜும்மாக்கள் தொழாதவர் காஃபிர் என்று சொல்கிறார்கள், இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் அதை யார் ஜும்மா விடுகிறார்களோ, 4 ஜும்மான்றது வரல, 3 ஜும்மான்னு சில ஹதீஸ்கள் வந்திருக்குது. சில ஹதீஸ்களில் ஜும்மாக்கள் பொதுவாக வருகிறது. ஜும்மாக்களை விட்டு விடுவதை விட்டு நான் மக்களை எச்சரிக்கிறேன். அப்படி செய்தீர்களேயானால் அவங்க உள்ளத்தில் வந்து அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். பிறகு நீங்கள் வந்து ஒரு கவனமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி, இல்லை என் அக்வாமுன், சில கூட்டத்தினர் தவிர்த்து கொள்ளட்டும், வதஹிமுல் ஜுமாத், ஜும்மாக்களை விட்டு விடுவதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள், ஜும்மா விட்டுறாதீங்க. இல்லை என்று சொன்னால் அவளை எஹ்திமன் அல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்க உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரை வச்சிருவான். முத்திரை யாருக்கு வைப்பேன்டா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யார் மார்க்கத்தை ஏற்றுக்கிறாம இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்க உள்ளத்தில் முத்திரை, செவியில் முத்திரை, பார்வையில் திரை, இப்படின்னு அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான்னு கேட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு தான் அந்த வாசகத்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை எஹ்திமன் அல்லாஹு அலா குலூபிஹிம், உள்ளங்களின் மீது அல்லாஹ் வந்து சீல் வைத்து விடுவான். பிறகு நீங்கள் சும்மலை யகூனுன மினல் காஃபிலீன், பிறகு நீங்கள் வந்து கவனமற்றவர்களாக எதுலையும் ஈடுபாடு இல்லாமல் அப்படி போயிடுவீங்க, தீனை விட்டே போயிடுவீங்க. அப்படி விட்டுட்டான்னு வைங்களேன், ஜும்மாவை விட்டான அப்புறம் எல்லாத்தையும் விட்டுவோம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது முஸ்லீம்ங்கிற நூலில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. இதில் வந்து இது யாருக்கு, இது யாருக்கு கடமை ஆகிறது அவங்களுக்கு தான். ஜும்மா விடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு பிரயாணத்தில் இருக்கிறார். பிரயாணிகளுக்கு சலுகை தானே, பிரயாணிகளுக்கு ஜும்மா வந்து சலுகை. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு 3 மாதம் போயிட்டே இருக்கிறார். இங்கேருந்து அங்கேருந்து ஏதோ ஒரு வேலையாக, ஒரு வியாபாரத்துக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டியோ சில ஆய்வுகள் செய்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாரு, ஜனவரியில் கிளம்புறாரு, ஜனவரி பூரா ஊராக சுற்றுறாரு, அதில் ஒரு 4 ஜும்மா போயிடும். பிப்ரவரிலையும் சுற்றுறாரு, இன்னொரு 4 8 ஜும்மா போயிடும். மார்ச்லேயும் சுற்றிட்டு என்ன செய்கிறாரு, ஏப்ரலில் தான் வீட்டுக்கு வந்து சேர்றாரு. இப்போ 12 ஜும்மா ஓடி போச்சு, 12 13 போயிடுச்சு. ஒரு குற்றவாளியா? பல ஜும்மா விட்டுட்டாரு தான். பல ஜும்மா விட்டாருன்னா அல்ல கேட்பான அவரை, ஜும்மா தான் பிரயாணி கடமை இல்லை, நீ லோகரை தொழுதுட்டு போ. பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து விரும்பினால் ஜும்மா தொழுவலாம், அது மாதிரி செட்டப் இருந்தால். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இல்லை, ஜும்மா வந்து கடமை கிடையாது. கடமைன்னு ஆன பிறகு விட்டால் தான் விடுதல்ங்கிற கான்செப்டே வரும். அவருக்கு இந்த ஹதீஸ் பொருந்துமாண்டா பொருந்தாது. ஏன், அவர் கடமையாகல, இல்லை விடுற பேச்சு வரல. கடமையாக ஆகாத ஒருத்தன் விட்டான்னு சொன்னால் அவன் விட்டான்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவனு தான் கடமை ஆகலையே. ஒரு பிச்சைக்காரன் ஜக்காத்து கொடுக்கலன்னு குற்றவாளி ஆவானா? பிச்சைக்காரன் ஜக்காத்து கொடுக்காட்டி என்னென்னமோ சொல்லப்படுதில்ல தண்டனைலாம், அவனே பிச்சைக்காரனாக இருக்கிறான், நீ ஏன் ஜக்காத்து கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்க முடியுமானா முடியாது. ஏன், அவன்கிட்ட இல்லை, கடமை ஆகலை. அந்த மாதிரி தான் ஜும்மா விடுறது நம்ம வேணும்டா விடுறோம். இன்றைக்கி இந்த ஊரடங்குன்ற வார்த்தையில் உங்களுக்கு எல்லாம் வழங்குதா இல்லையா? அரசாங்கம் கெடுபிடி பண்ணுது. இல்லைன்னா என்ன செய்கிறான், தனிமைப்படுத்துகிறேங்கிறான், இல்லை பள்ளியாசல் சீல் வைக்கிறேங்கிறான், அந்த ஒரு சட்டத்தை போடுகிறான். நம்மளை மட்டும் அழிக்கிறதுக்காக போடலை, எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து போடுறாங்க போது ஒரு காரணத்தையும் சொல்லுகிறான். ஒரு ஏற்கத்தக்க அந்த மருத்துவ ரீதியாக ஏற்கத்தக்க, நான் ஏற்றுக்கிறோம் இல்லை திருப்பி வருதுன்னு சொல்லிக்கிறேன். இந்த ஊரடங்கு எல்லாமே ஃப்ராடு போய் சொல்கிறாங்க, இந்த கொரோனாவெலாம் ஏமாத்து வேலை. ஆனாலும் என்ன செய்கிறது, எல்லோரும் சொல்கிற அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது பிறகு இதெல்லாம் கொரோனாலாம் சால்வ் ஆன பிறகு விவரமாக சொல்லுவோம் என்னங்கிறது, இப்போ சொல்ல வேணாம். அதனால் வந்து அந்த இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இப்போ ஒரு நோய் வந்துடும், நெருங்கி நின்றா பிரச்சனை வந்துடும், உலக சுகாதார மையம் சொல்கிறாங்க. அது சொல்கிறத மக்கள் கேட்க முடியும். நானும் நீங்களே சொல்கிறத கேட்பாங்க. சுகாதார மையம்னு வச்சுருக்குறாங்க, படித்தவங்க, அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ நமக்கு வந்து ஒரு மழைக்காக வேண்டிய ஜும்மாவுக்கு வராமல் இருக்கலான் இருக்குல்ல. மழை நேரத்தில் வந்து உங்கள் இல்லங்களில் தொழுதுக்கிறங்கன்ட்டு பாங்க சொல்லணும். பாங்க சொல்லும்போது ஹையால சலாக்கு பதிலாக என்ன செய்யணும், கொட்டு மழை அப்படி செய்யும்போது சல்லு ஃபிரிஹாலிக்கும் அலா சல்லு ஃபிரிஹால்,
உங்கள் வீட்டிலே தொழுதுக்கிறங்க அப்படின்னு சொல்லி பாங்களே சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு 4 வாரம் மழை பெஞ்சிச்சு. 4 சும்மா விட்டவர் அவர். நம்ம தானே வராதுன்னு அறிவிப்பு செய்கிறோம். யாருக்கு முடியுதோ அவங்க வந்து பள்ளியில் தொழுதுக்குருவாங்க. யாருக்கு முடியலையோ வீட்டில் வந்து லோகர் தொழுதுக்குறாரு, வாய்ப்பு இருந்தால் சும்மா தொழுது கொள்வார். அப்போ வந்து இவர் சும்மா விட்டாருங்கிற குற்றம் அவருக்கு வருமானா வராது. அந்த மாதிரி தான் மழையை விட பெரிய நெருக்கடி நமக்கு இது. மழையிலையாச்சும் கொஞ்சம் கடையை பிடிச்சிட்டு போகிறவன் போயிடுவான். இந்த கொரோனாவுக்கு போக முடியாது, அது எல்லாரும் போக முடியாத நிலைமை. மழை போன்ற காரணத்தை சொல்லி போகாமல் இருந்தால் பலர் போகாமல் இருப்பாங்க, சிலர் போயிடுவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க போயிடுவாங்க. மழை கோட்டு வச்சுக்கிறவங்க போயிடுவான். மழை பாதிக்காத 2 வீலர் வச்சுக்கிறவங்க போயிடுவான். அப்படியான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. இப்போ உள்ள நிலைமை என்ன? நம்மளா விடுறோம். இப்படி சொன்னவனே என்னவாச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கு சும்மா விரும்பத்தக்க லிஸ்ட்டில் ஒடியாந்தது, கடமையில் வராது. எப்படி பிரயாணிகள் நினச்சா லுகர தொழுவலாம், நினச்சா சும்மா தொழுவலான் இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் வந்துட்ட காரணத்தினால நீங்கள் வீட்டுக்குள்ளே சும்மா தொழுதுட்டீங்கன்னா அது நிறைவேறி போயிடுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் லுகர தொழுதிங்கன்னா உங்களுக்கு சும்மா கடமை இல்லை. கடமை இல்லைங்கிற காரணத்தினால சும்மா விட்டால் 3 ஜும்மா இல்லை 30 ஜும்மா ஓரளவுக்கு இழுத்தரிச்சா கூட என்ன செய்வீங்க? ஒரு பேச்சுக்கு இன்னும் 6 மாதத்துக்கு நீடிக்கிறேங்கிறான். தாறுமாறாக ஏறிட்டு போதில்ல, ஏறிட்டு போய் கடைசியில் என்ன செய்வாங்க? முட்டிக்கிட்டு குனிவாங்க. இந்த ஊரடங்கெல்லாம் சல்லி காசு பிரயோஜனம் தெரிஞ்சு போச்சு. ஊரடங்கு போட முந்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த கொரோனா எண்ணிக்கை. இந்த ஊரடங்கு போடுறதுக்கு முந்தி ஒரு நாளைக்கு 15, ஒரு நாளைக்கு 20 ஃபுல் ஊரடங்கு போட்டானா சென்னையில் என்னாச்சு? ஒரு நாளைக்கு 500, 600 ஊரடங்கு. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன செய்கிறாங்க? ஆகா, இப்படி போனால் எத்தனை வருஷம் தெரியலையே, அரசுக்கு வருமானம் வராத, மொத்தமாக திறந்து விட்ருவோமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதாவது ஊரடங்கு கொரோனா இல்லாத காலத்தில் போட்டு ஊரடங்கு போட்டாங்க. கொரோனா தாறுமாற பெருகின பொறுப்பு என்ன செய்கிறாங்க? இது வந்து காசு பண விஷயமாவது அரசாங்கம் திவாலாகிக்கிட்டே இருக்கிறது. எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியலை. கடைகள் திறந்து வியாபாரம் நடந்தால் தான் அதில் உள்ள ஜிஎஸ்டி அந்த வரி இந்த வரின்னு போட்டு பிடுங்க முடியும். வண்டி ஓடினா தான் பெட்ரோலை விற்று கொள்ளையடிக்க முடியும். எல்லாத்தையும் நம்மளே வண்டி நிப்பாட்டி வச்சுருக்குறோம். இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எப்படியாவது தொலைஞ்சு போட்டுன்னு திறந்து விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. அதனால அப்படி வரலன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் திறந்து விட்டானா என்ன செய்வீங்க? இன்னொரு 6 மாதம் நீடித்தா எத்தனை ஜும்மா வச்சு? 24, 25 ஜும்மா ஆயிடுச்சு. குற்றமாகுமா? குற்றமாகாது. அது குற்றம் எப்போ வரும்னு கேட்டால் நமக்கு கடமையாக இருந்தால் தான் குற்றமாகும். ஒரு தகுந்த காரணத்தோடு கடமைங்கிறது விலகிருச்சின்னு சொன்னால் அதை விடுறதுனால குற்றம் முடிக்க மாட்டான். எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்ய மாட்டான்ல, குற்றம் முடிக்க மாட்டான். அடுத்து ஒரு கேள்வி இருக்கிறாரு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்டிஎஃப் என்று அழைக்கப்படும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு மார்க்க விஷயத்திலும் சமுதாய பிரச்சனைகளிலும் ஆதாரங்களுடனும் அறிவுபூர்வமாகவும் சமரசமோ விட்டுக் கொடுத்தலோ இல்லாமலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுரத்துடன் களமாடி வருவதை நீங்கள் நன்கறிவீர்கள். அதே சமயம் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சத்திய இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எள்ளி நகையாடுவோருக்கும் விமர்சிப்போருக்கும் எதிராக அறிவாயுதம் ஏந்த வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் முஸ்லிம் அல்லாதோருக்கு எத்தி வைக்கும் தாவா பணியை வீரியமாக முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை தங்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு நம்மை நாடி வருவோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு. வாழ்வாதாரம் இழந்து வயிற்று பிழைப்பிற்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் நம்மிடம் முறையிட்டு வரும் உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் பொறுப்பும் நம்மை சூழ்ந்துள்ளது. சமுதாய மக்களுக்கு இதுபோன்ற இன்னும் ஏராளமான தேவைகளும் அதற்கு என்டிஎஃப் ஆற்ற வேண்டிய சேவைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. என்டிஎஃப் தலைமைக்கான வாடகை, மின்கட்டணம், ஊழியர்கள் வகை போன்ற செலவினங்களுக்காக கணிசமான நிதி தேவையும் உள்ளது. இவை அனைத்திற்குமான நிதி ஆதாரங்களுக்கான கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறோம். நீங்கள் நன்கொடையாக மனமோந்து அளிப்பதை கொண்டுதான் மேற்கண்ட பணிகளை செய்ய முடியும். இதற்காக நீங்கள் வழங்கும் ஜக்காத் சதக்காக்களையும் நன்கொடைகளையும் அதற்குரிய வழிகளில் மட்டுமே பயன்படுத்துவோம். மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அறப்பணிக்காக அள்ளித் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எந்த பணிக்காக நீங்கள் வழங்குகிறீர்களோ அந்த பணிக்கு மட்டுமே செலவிடுவதை உறுதி செய்வதற்காக தனித்தனி தொடர்பு எண்களை தந்துள்ளோம். நீங்கள் வழங்கும் நன்கொடை வகை என்றால் 9962041110 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும், நீங்கள் வழங்குவது ஜகாத் மற்றும் சதக்கா வகையாக இருந்தால் 6374788501 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும்,
இஸ்லாத்தை தழுவியோருக்கான தாவா சென்டர் வகை என்றால் 9003221162 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் தகவல் தெரிவித்து அந்த வகைக்கான ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் அனுப்பும் உதவி அனாதை இல்லத்துக்கானது என்றால் 9789085666 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கவும். அதை அனாதை இல்லத்தில் ஒப்படைத்து அதற்கான ரசீதை உங்களுக்கு கிடைக்கச் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நைசர் தௌஃபீக்கு சாய்ந்த மருது, கிழக்கு மாகாணம், இலங்கை. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் மார்க்க ரீதியாக சொல்லும் அனைத்தையும் அப்படியே நிறைய பேர் பின்பற்றுகிறோம். இப்படி பின்பற்றுவது இணை வைப்பு என்று ஹதீஸ் உள்ளதாக நினைக்கிறேன். ஆனால் அந்த ஹதீஸ் தெரியாது, நீங்களே ஹதீஸை கூறவும். அப்படி சொல்லிட்டு இப்படி நான் சொல்வதை பின்பற்றாமல் குர்ஆன் ஹதீஸில் நான் சொன்னது உள்ளதா என்று பார்த்து பின்பற்றுமாறு நீங்கள் பல தடவை கூறி உள்ளீர்கள். ஆனால் எங்களை போன்ற பாமர மக்களுக்கு அப்படி குர்ஆன் ஹதீஸில் உள்ளதா என்று தேடி பின்பற்ற முடியாமல் உள்ளது. ஆகவே நீங்கள் கூறுவதை அப்படியே பின்பற்றுகிறோம். இது இணை வைப்பு ஆகுமான்னு கேட்குறாரு. அது என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, சட்டம் சொல்கிறோம்ல, இப்போ வாரிசுகளுக்கு இந்த மாதிரி நெருங்கின உறவினருக்கு தான் இருக்கும், தூரமான உறவினருக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறோம். இது ஹதீஸில் நாங்கள் போய் தேடுறது, நீங்கள் சொல்கிற வச்சு நம்பிட்டு போகிறோம். அப்படி செஞ்சால் இது பின்பற்றுதல் ஆகுமான்னு கேட்குறாரு. அது குருட்டாம்போக்கில் பின்பற்றுவது கண்டிப்பாக கூடவே கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு பல படித்தரங்கள் இருக்கிறது. ஒன்று, நீங்களே அந்த அரபி மூலத்தை கற்று அதை படித்து அதில் இருக்குதான்னு செக் பண்ணுறது ஒரு வகை. அல்லது அரபியும் உங்களுக்கு தெரியாது, தமிழில் மொழிபெயர்த்து இருப்பாங்க, அந்த நூல்கள் இருக்கும், நூல்களை பார்த்து மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, இது உலகம் பரவி இருக்குது, தப்பாக இருந்தால் எத்தனை சுட்டி காட்டியிருப்பாங்க, நமக்கு அரபி தெரியாது, இது ஒரு புஸ்தகமாக போட்டிருக்கிறாங்க, யாரும் தவறுன்னு சொல்லவும் இல்லை, இதுதான் எல்லாத்தையும் பரவிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஹதீஸ் இதான் அர்த்தம், சரியாக தான் போட்டிருப்பாங்கன்னு சொன்னீங்க. கூட்டாம்போக்களை பண்ணலை, அவன் ஏதாவது மார்க்கத்தில் போய் சொல்லி செஞ்சால் அல்லாட்ட மாட்டிக்கிறான். அவன் அல்லாவுடைய ரசூல் சொன்னதுக்கு இதான் அர்த்தம்னு சொல்லி அவன் போட்டிருக்கும் பொழுது அதை தமிழில் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுவும் ஆய்வு செஞ்சு பின்பற்றுற ஒரு வகை தான். நேரடியாக அந்த அர்த்தத்தை விளங்குறது ஃபர்ஸ்ட் ரேங்க்னு வச்சுக்கிறோமே, முதல் தரத்தில் உள்ள ஒரு பின்பற்றுதல். ரெண்டாவது ரேங்க் என்ன, மூலத்தில் உங்களுக்கு வாசிக்க தெரியாது, மொழிபெயர்ப்புகளை வைத்து குர்ஆனுடைய தமிழாக இருக்குது, 8:24 இருக்குன்னு நான் சொல்கிறேன். 8:24 எடுத்து தமிழில் நீங்கள் பார்க்கலாம். தமிழையோ உருது தெரிஞ்சா உருது, உங்களுக்கு எந்த சிங்களம்னா சிங்களம், உங்களுக்கு எந்த மொழி தெரிகிறதோ அந்த மொழியில் குர்ஆன் வந்திருக்கிறது மொழிபெயர்க்கப்பட்டு. அதை நீங்கள் எடுத்து பார்த்து விட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அதை பின்பற்றினா நான் சொன்னது பின்பற்றினா ஆகுமாண்டா ஆகாது. ஏன், உங்கள் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை முயற்சி பண்ணுறீங்க, தேடி பார்க்குறீங்க. அதே நேரத்தில் சில நூல்கள் தமிழில் வந்திருக்காது, என்ன புஸ்தகமாக வந்திருக்காது, அரபியில் தான் இருக்கும். அரபி உங்களுக்கு வாசிக்க தெரியாது, நான் வாசித்தது நான் செஞ்ச அர்த்தம் தான் அர்த்தம் அப்படின்னு உங்கள் மத்தியில் சொல்லப்படும் போது இப்போ இதை பின்பற்றுவதான்னு பார்த்தா இதை உங்களை முடிவு செய்ய முடியலைன்னு சொன்னால், உங்களுக்கு மார்க் என்ன சொல்லுதுன்னா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா தான். எந்த ஒரு காரியத்துக்குமே சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இவ்வளோ ஒரு பதிலை உலகம் அறிகிற அளவுக்கு ஒருத்தர் சொல்கிறார். சொல்லும் பொழுது யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருக்கிறாங்க. பொய்யா இருந்தால் விடுவாங்களா, இருந்தாலும் பிடிக்குன்னு பிடிச்சிருப்பாங்களே அப்படின்னு உறுதிப்படுத்துறது அது ஒரு ஆய்வு தானே. நமக்கு நேரடியாக பார்த்து செஞ்சால் அது முதல் தரத்தில் வந்துடும், மொழிபெயர்ப்பை பார்த்து செஞ்சால் ரெண்டாம் தரத்தில் வந்துடும். மூணாவது தரம் என்ன, மொழிபெயர்ப்பும் இல்லை, ஒருத்தர் சொல்கிறீங்க நாங்கள் இந்த ஹதீஸில் இருக்குன்னு வாசித்து சொல்கிறோம். இது ஒரு குரூப்பு நாட்டில் இல்லை, இன்றைக்கி 72 குரூப் இருக்குது நாட்டில். எல்லாருமே கண்குத்தி பாம்பாக குறிப்பாக ஏகத்துவ பிரச்சாரத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாவுக்கு பதில் ஆவண்ணா எப்படா போடுவோன்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இல்லைன்னா லைவில் பிடிச்சி அவங்க ஆரம்பிச்சு விட்ருவாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் சமூகத்தை கண்காணிக்காத ஏலம் தானே. அல்லது மாற்று கருத்து உள்ள ஒருத்தட்டை போய் நீங்கள் கேட்கலாம். என்ன செய்யலாம், ஒருத்தட்ட போகிறீங்க, உங்களுக்கு விசா வந்திருக்குது, ஒரு ஆள்கிட்ட கேட்டீங்க, இந்த அர்த்தம்ங்கிறாரு, நீங்கள் திருப்தி அடையாது, உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போய் சொல்லி ஏமாற்றி விட்டாங்கன்னு என்ன செய்யறதுன்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்பீங்க. அவர் அதை சொல்லிட்டாருன்னா சரி நமக்கு அர்த்தம் தெரியாட்டானே, இந்த ஆள் அப்படி தான் சொல்கிறாரு, அந்த ஆள் அப்படி தான் சொல்கிறாரு, அப்போ கரெக்டாக தான், இன்னும் கொஞ்சம் டவுட்டு தான் இன்னொரு ஆள்கிட்டையும் கேட்டுப்பிடிங்க. அந்த மாதிரி நம்ம சொல்கிற குறித்து வைத்துக்கொண்டு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா, மாற்று கற்றுக்கிட்டோம் கேளுங்க, சும்மா இல்லைன்னு சொன்னார்னா அதே மாதிரி கேளுங்க, எடுத்து அனுப்புவோம், இப்படி இருக்கான்னு எடுத்து உன்னை காட்டுங்க. இப்படி உங்களால் என்ற அளவுக்கு அவங்க மாற்று கருத்து சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்துட்டாலேயே
அவர்கள் அது இருக்கிறத வந்து ஒன்று கவனித்து பார்த்து ஒத்துக்கொண்டார்கள்னு அர்த்தம். இப்படி தான் ஒரு மனுஷன் விளங்க முடியும். இதில் நமக்கு சக்திக்கு உட்பட்டது என்ன? நீங்கள் கண்ணை மூடி பின்பற்றுறதுக்காக பின்பற்றலை. எப்படி பின்பற்றுறீங்கன்னு கேட்டால், தௌஹீதிலேருந்து ஒரு அறிஞர் சொல்கிறாரு, அவர் சொல்லும்போது ஹதீஸில் இருக்குங்கிறாரு, ஹதீஸ் கித்தாபையும் சொல்கிறாரு, அரபியும் வாசிக்கிறாரு, அர்த்தத்தையும் சொல்கிறாரு. அந்த அர்த்தத்தில் இந்த கருத்து இருக்க தான் செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல. தெரியும் பொழுது இப்போ நான் என்னை பின்பற்றா வரும்ன்றது நீங்கள் பயப்படுறீங்க. வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், இது அந்த ஹதீஸில் உள்ளதை எடுத்து தான் அவர் சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய ஒரு பப்ளிக்காக லைவில் உட்காந்துக்கிட்டு பொது மேடையை போட்டுக்கிட்டு ஹதீஸில் இல்லாதவனை இட்டுக்கிட்டு அந்த காலத்தில் செஞ்சாங்க. அந்த மாதிரி நவீன கால தொடர்புலாம் இல்லாத காலத்தில் ஹதீஸுகள்லாம் இட்டு கட்டினாங்க. இந்த காலத்தில் நம்ம இட்டு கட்ட முடியாது. இப்போ கூட இட்டுக்கட்ட ஹதீஸுகள் பரவுதுன்னு சொன்னால் அப்போ இட்டு கட்டினது காப்பிடி தான் பரப்புகிறாங்க. புதுசாக எவனும் இட்டு கட்டுறது கிடையாது. ஹதீஸுகள் பூராவும் இந்த காலத்தில் கட்டினா பிடிச்சிருவாங்க. எப்போ பண்ணுறாங்க? அந்த ரெக்கார்டு செய்யப்படாத காலத்தில் தான் என்ன செய்கிறாங்க, இட்டு கட்டுதல்லாம் இருந்தது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, அப்படி பின்பற்றி வர்றீங்கன்னு வராது என்பதை புரிஞ்சுக்க. சூரா யூசுஃபில் 38வது வசனத்தில், என் முன்னோர்களான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் என்று யூசுப் நபி சொல்வதாக வருகிறது. ஏன் இஸ்மாயில் பெயரை குறிப்பிடவில்லை, விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேரளா திருச்சூர்லேருந்து இத்ரீஸ் அவர்கள் கேட்குறார்கள். இஸ்மாயில் இந்த கிரவுண்டில் வரவே மாட்டார். ஏன் வரமாட்டார்னா, சொன்னது யூசுஃபு. யூசுஃபுக்கு தாப்பனார் யார்? யாக்கூபு. யாக்கூபு தாப்பனார் யார்? இஸ்ஹாக்கு. இஸ்ஹாக்கு தாப்பனார் யார்? இப்ராஹிம். வழித்தோன்றலை சொல்கிறாரே தவிர சித்தப்பா பெரியப்பாலாம் நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. உங்கள் பரம்பரையை சொல்கிறாந்தா இன்னாருடைய மகன், அன்னாருடைய மகன், அன்னாருடைய மகன் போவாங்களே தவிர இஸ்மாயில்ங்கிற யூசுஃபுக்கு யார்? அவங்க தாத்தாவுக்கு அண்ணன், அவங்க தாத்தாவுக்கு இப்ராஹிம், இஸ்ஹாக்கு, யாக்கூப்னு சொல்லும்போது அவங்களோட தாப்பா இஸ்ஹாக்கு என்னவாகிறார்? அவர் அண்ணன் ஆகுறாரு. அப்படிங்கும் பொழுது அந்த பரம்பரையில் அவர் வரமாட்டார். யாருக்கு? யூசுப் நபியுடைய பாரம்பரியத்தை வரமாட்டார். இப்ராஹிம் நபிக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று இஸ்மாயில், ஒன்று இஸ்ஹாக்கு. இந்த இஸ்ஹாக் வழியாக வந்த பிள்ளைகள் பேசும்பொழுது இஸ்ஹாக்கை தான் குறிப்பிடுவாங்க. இஸ்மாயில் வழியாக பிறந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவங்க பாட்டனாரை சொல்லும்போது இஸ்மாயிலை சொல்லுவாங்க. இவருக்கும் இஸ்மாயிலும் சம்மந்தம் இல்லையா? சின்னாப்பா பெரியாப்பாங்கிற உறவு இருக்குமே தவிர பாப்பாங்கிற உறவு இருக்கணுமா இல்லையா? அது இல்லை. அதனால அது சொல்லலை. அது சின்ன விஷயம் தான். சரியா? இன்ஷா அல்லாஹ் மீதி கேள்விகளை நாளைக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கேப்டன் டிவியில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இதில் வரக்கூடிய கேள்விகளை பார்க்கும் பொழுது புதிதாக இஸ்லாத்தின் அடிப்படையை அறிந்து கொள்ளாத மக்கள் அதிகமாக கேள்வி கேட்கிறார்கள். அந்தளவுக்கு இந்த நிகழ்ச்சி அதிகமான பொதுமக்களை சென்றடைந்திருக்கிறது. சில பேர் வந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கிறார்கள். பல தடவை சொன்ன கேள்வி, இந்த ரமலானில் சொன்ன கேள்வியை கூட கேட்கிறார்கள். பல வருடங்களாக சொல்லிக்கொண்டே வருகிற கேள்விகள்லாம் கேட்கிறார்கள். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இந்த இருக்கிற எஞ்சிய நாட்களுக்குள் அனைத்து கேள்விகளுக்கும் இந்த டிவியில் பதில் சொல்ல முடியுமா என்றால் அதற்கு சாத்தியக்குறைவாக இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தால் நீங்கள் அனுப்பி வைத்தால், இந்த தொலைக்காட்சியில் போட முடியாத நிலை வந்துவிட்டால் கூட அந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதற்கான பதிலை, அதற்கான வீடியோவை, அதற்கான கட்டுரையை, அதற்கான லிங்க்குகளை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அல்லது இதுவரை லிங்கோ கட்டுரை இல்லாத கேள்வியாக இருந்தால் கூட தனி பதிலாக எல்லோருக்கும் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் அந்த பதில் ரமலான் முடிந்த பிறகு அதிகபட்சமாக ஒரு 10 நாட்களுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் அனைத்தையும், அதுக்கு பிறகு சும்மா தான் இருக்க போகிறோம், அனைத்து கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பதிலை அனுப்பி வைத்து விடுவோம். அதனால் கேள்விகளை கேளுங்க, தரமான கேள்வியை கேளுங்க. நல்ல அதிகமான பேருக்கு தெரியாத விஷயங்களை கேட்டீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லொஹருக்கு எத்தனை ரக்காத்து இந்த மாதிரி கேட்டீர்கள் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறதுனால அது அவ்வளவுக்கு ஈர்ப்பாக இருக்காது. அதை கவனத்தில் கொண்டு கேள்வி கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான தாவா சென்டர்களை தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு நடத்துகிறது. ஆண்களுக்கு மறைமலை நகரிலே இந்த சென்டர் உருவாக்கப்பட்டு 40 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு, தங்குமிடம், புத்தகங்கள், சுன்னத்து, அபிடவிட்டு, பெயர் மாற்றம் அனைத்தும் அவர்களுக்கு இலவசமாக செய்து தரப்படுகிறது.
இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, இஸ்லாம் குறித்த சிறப்பு, அவர்களுக்கு இஸ்லாம் குறித்த இருந்த சந்தேகங்கள் தீர்ப்பு என்று பலவிதமான பாடத்திட்டங்களை கொண்டு அந்த சென்டர் நடத்தப்பட இருக்கிறது. அதுபோல் பெண்களுக்கு அதிராம்பட்டினத்தில் 3 மாதம் தங்கி பயிற்சி எடுக்கக்கூடிய வகையில் தாவா சென்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாதமும் உணவு, அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள், பெயர் மாற்றம், அபிடவிட்டு மற்ற எல்லாமே இலவசமாகவே செய்து தரப்படுகிறது. அவர்கள் எந்த ஊரிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களோ அந்த ஊரிலிருந்து நம்ம ஊருக்கு வருவதற்குரிய போக்குவரத்து செலவுகள், திரும்பி செல்வதற்கான போக்குவரத்து செலவு எல்லாமே நம்ம என்டிஎஃப் சார்பாக நம்ம செய்து தருகிறோம். இந்த வகைக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைய சகர் நேர சங்கமம் நிகழ்ச்சியில் மரியம் அலைஹிவஸல்லம் அவர்கள் கருவுற்ற ஒரே நாளில் ஈசா நபி பிறந்தார்கள் என்ற விளக்கம் குர்ஆனின் மற்ற வசனங்களுக்கு முரணாக உள்ளதே. பாக பிரிவினையின் போது வசியத்தின் நிலை என்ன? இரு சகோதரிகள் தங்கள் பிள்ளைகளில் ஒருவருக்கு ஒருவரை திருமணம் செய்து வைத்த நிலையில் ஒரு சகோதரியின் கணவரும் மற்றொரு சகோதரியும் இறந்து போனால் உயிருடன் உள்ள ஒரு சகோதரியின் கணவர் விதவையான அந்த சகோதரியை மணமுடிக்கலாமா? மற்றும் பல கேள்விகளுக்கான பதில்களை காணத் தவறாதீர்கள். அல்லாஹ்